ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுத்தீர மகேந்திரகிரி மலை, அது நடுவில் நம்பியாறு ஓடின்னு இருக்கு அமைதியா. இந்த அழகிய ரம்யமான தெய்வீகமான இடம் திருப்பரிவட்டப்பாறை. இது திருக்குறுங்குடிக்கு அருகில் இருக்கு. இந்த ஆற்றுக்கு மேல ஒரு குட்டி பாலம், அதுக்கு அந்த பக்கம் ஒரு அழகிய சன்னதி. அந்த சன்னதி எம்பெருமானாருக்காக கட்டப்பட்டது, அதாவது சுவாமி ராமானுஜருக்காக கட்டப்பட்ட சன்னதி இது. இங்க சுவாமி ராமானுஜர் திருவனந்தபுரத்துக்கு அப்புறம் இங்க வரார். அதாவது அவர் அறியாம இங்க வரார். கருட பகவான் அவரை இங்கே இறக்கி விட்டதாக சொல்லப்படுறது. அவருக்கு தான் எங்க வந்திருக்கோன்னு தெரியல. மறுநாள் எழுந்துக்கிறார், எழுந்து அனுஷ்டானங்கள் பண்றார். அப்போ தன்னுடைய சிஷ்யர் வடுக நம்பிய கூப்பிடுறார். இவருக்கு என்ன பழக்கம்னா, சுவாமி ராமானுஜருக்கு தான் திருமணிட்டுண்டு அந்த மீதிய தன்னுடைய சிஷ்யர் வடுக நம்பிக்கு இடுவர். அதனால அப்பவும் அவர், அதாவது அன்னைக்கும் அவர் வடுகா அப்படின்னு தன்னுடைய சிஷ்யரை கூப்பிடுறாரு. ஆனா அங்க இல்ல அவருடைய சிஷ்யர். ஆனா யார் வடுக நம்பியா அங்க வந்தாருன்னா, திருக்குறுங்குடியில இருக்கும் எம்பெருமானே, அதாவது பெருமாளே வடுக நம்பியா அவர் முன்னாடி நின்று அவருக்கு ஒரு சிஷ்யனு ஆச்சாரியனு பண்ண வேண்டிய பணிவிடைகளை பண்றார். அந்த இடம் தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த படி கீழே நம்ம போனோம்னா சுவாமி ராமானுஜரையும் பக்கத்திலே வடுக நம்பியும் இருக்கிற அந்த ஒரு பாறையை நம்ம பார்க்கணும். அதாவது இந்த பாறைக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த இடத்துக்கு பெருமாள் சுவாமி ராமானுஜரை தன்னோட ஆச்சாரனை எடுத்துட்டு அவருக்கு பணிவிடை பண்றாரு. அதாவது அவர் வஸ்திரங்கள் எல்லாம் தூச்சி போடுறாராம். அது தூச்சி போட்ட பாறை தான் இதுதான். அதனாலதான் இதுக்கு திரு பரிவட்ட பாறை அப்படிங்கிறா. இப்போ இந்த படிகள் இறங்கி நம்ம போய் பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல இந்த இடமா நம்ம சேவிக்கலாம். சுவாமி ராமானுஜர் பக்கத்திலேயே வடுக நம்பி, அதாவது பெருமாள் வடுக நம்பியா இங்க தன்னுடைய ஆச்சாரியனுக்கு பணிவிடை பண்ண இந்த இடம். இது ரொம்ப தெய்வீகமான இடம், மெய் சிலுக்க வைக்கும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.